Welcome to Biology channel. In this session நம்ம amine preparation பத்தி பார்க்க போறோம். அதாவது nitro groupல இருந்து எப்படி prepare பண்றது, nitriles ல இருந்து எப்படி prepare பண்றது and Hoffmann degradation reaction and amide ல இருந்து எப்படி prepare பண்றதுன்னு பார்ப்போம். Next வீடியோல நம்ம allyl compounds ல இருந்து எப்படி amine prepare பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த செஷன்ல இந்த நாலு மெத்தட யூஸ் பண்ணி எப்படி amine prepare பண்றதுன்னு பார்க்கலாம். First method வந்து reduction of nitro groups. Reduction na enna one oxygen remove பண்ணிருக்கணும் இல்ல ஹைட்ரஜனை ஆட் பண்ணிருக்கணும் இல்ல எலக்ட்ரானை ஆட் பண்ணிருக்கணும். மேக்ஸிமம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் கான்செப்ட் வந்து கொஞ்சம் கம்மி. நம்ம வந்து மேக்ஸிமம் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனை பேஸ் பண்ணி தான் பேசுவோம். இப்போ இங்க நம்ம H2 ரிடக்ஷன்னாலே உங்களுக்கு தெரிய வேண்டிய கேட்டலிஸ்ட் H2 in the presence of nickel or hydrogen in the presence of palladium or SN in the presence of HCl. இது நமக்கு முக்கியமா நமக்கு தெரிய வேண்டிய இந்த மூணுல நிறைய கேட்டலிஸ்ட் ரிடக்ஷன் கேட்டலிஸ்ட் இருக்கு. லித்தியம், அலுமினியம், ஆலைடு அந்த மாதிரி நிறைய போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டலிஸ்ட்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ரிடக்ஷன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஹைட்ரஜன் அண்ட் நிக்கல் அதுதான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதை யூஸ் பண்ணி பிரைமரி அமைன்ஸை எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி நைட்ரோ காம்பவுண்ட்ஸை aromatic compounds எப்படி நம்ம அமைனா ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம். இங்க நமக்கு நைட்ரோ அதாவது நைட்ரோனா NO2 குரூப் இருக்கணும். சோ நைட்ரோ குரூப் இருக்க ஒரு பென்சீன் ரிங் இருக்கு. நைட்ரோ பென்சீன் நம்ம கிட்ட இருக்கு. அத வந்து platinum in the presence of hydrogen in ethanol ல ரியாக்ட் பண்ணோம்னா NO2 O2 இருக்குலையா O2 அப்படியே வெளில வந்துரும். சோ நமக்கு அங்க ஒரு ரிடக்ஷன் நடந்திருக்கு. addition of hydrogen reduction தான். so O2 இருக்க வேண்டிய இடத்துல H2 ஆட் ஆயிட்டு நமக்கு அங்கேயும் reduction நடந்திருக்கு. so இதுதான் நம்ம reduction of nitro group அப்படின்னு சொல்லுவோம். similarly நம்ம iron in HCl இல்லைன்னா sodium hydroxide in water கூட யூஸ் பண்ணலாம். for example செகண்ட் இது பாருங்க. அதே மாதிரி நைட்ரோபென்சீனை நம்ம இந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி அமைன் குரூப்பை மாத்திருக்கோம். அமைன் குரூப்னா என்னன்றதுக்கான இன்ட்ரோடக்ஷன் வீடியோ ஒன்று முன்னாடி இருக்கு. ஸோ அதை தவிர்த்து சின்னதா அம்மைனா NH2 குரூப் இருக்கணும். அதாவது இங்க நைட்ரோனா NO2 குரூப், அம்மைனா NH2 குரூப். நைட்ரோ குரூப்பை ரெடியூஸ் பண்ணி அம்மைன் குரூப்பா மாத்தும். அவ்வளவுதான் இங்க ரியாக்ஷன். தேர்ட்ல பாருங்க SnCl2 in the presence of HCl and sodium hydroxide in the presence of water. ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம நைட்ரோ குரூப்பா அமைன் குரூப்பா மாத்திருக்கோம். இதுதான் பிரிப்பரேஷன் ஆஃப் அரைல் அமைன். அரைல்னா பென்சீன் ரிங் இருக்கணும். மேக்ஸிமம் நம்ம அரைல் காம்பவுண்ட்ஸ்க்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் இதே ப்ராசஸ் இதே மாதிரி மெத்தட் தான். அங்கேயும் நைட்ரோ குரூப்பை வந்து நம்ம அமைன் குரூப்பை யூசிங் த சேம் கேட்டலிஸ்ட் மாத்துவோம். இந்த ரியாக்ஷன் மூலமா நமக்கு கிடைக்கிறது பிரைமரி அமைன்ஸா இருக்கும். செகண்டரி டெர்ஷியரி அமைன் ஃபார்ம் ஆகாது. செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமைன்னா என்னன்றத இன்ட்ரோடக்ஷன் வீடியோலயே டீடைல்டா நம்ம பேசியிருப்போம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இங்க பேச போறோம். நெக்ஸ்ட் வந்து நைட்ரைட். நைட்ரைட்னா ரெண்டு காம்பவுண்ட். ஒன்னு CN சயனைடு இருக்கணும். C and N பாண்டோடைய ஒரு குரூப் இருக்கணும். இல்லைன்னா NC அதாவது அட்டாச் ஆகிருக்கிற ஆட்டம் வந்து CNல கார்பனா இருக்கு. அதாவது C கூட மீதியில செயின் வந்து அட்டாச் ஆயிருக்குன்னா அது வந்து நம்ம சயனைடு அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் NC உல்டாவா N கூட மீதி செயின் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அது ஐசோசயனைடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு குரூப்பை தான் நம்ம நைட்ரைல் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்க இருக்க அந்த நைட்ரைல் குரூப்பை நம்ம பிரைமரி அமைன்ஸ் 1 டிகிரி அமைன்னா பிரைமரி அமைன்ஸா மாத்துவோம். by reaction with lithium aluminum hydride LiAlH4 இதை யூஸ் பண்ணலாம். இல்ல ethanol supported by sodium. இங்க ethanol இருக்கு C2H5OH in presence of ethanol. எந்தெந்த ரியாக்ஷன்ல நம்ம ethanol in presence of sodium யூஸ் பண்றோமோ அந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் Mendius reaction. இம்பார்ட்டன்டான MCQ கொஸ்டின், எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் கேட்கக்கூடிய கொஸ்டின். அதாவது எந்த ரியாக்ஷன்ல நம்ம இத்தாயில் ஆல்கோஹால் அதாவது எத்தனாலும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் சோடியம் யூஸ் பண்றோமோ அந்த ரியாக்ஷனுக்கு பேரு மெண்டியஸ் ரியாக்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க ஆறுன்றது ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப். இட் மே பி மித்தைல் குரூப்பா எந்த குரூப்பா வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம எந்த குரூப்பா வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். பென்சீன் குரூப்பாவும் இருக்கலாம் இல்ல அலிஃபாட்டிக் குரூப்பாவும் இருக்கலாம். C ட்ரிபிள் பாண்ட் N இதுதான் நான் சயனைட் குரூப். CN இருக்கு அதுதான் சயனைட் குரூப். இப்போ நம்மளோட 4 ஹைட்ரஜன் இங்க ஹைட்ரஜனை ஆட் பண்றது இதுவும் ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான். ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம் இந்த presence of ethanol supported by sodium இல்லைன்னா hydrogen supported by platinum
ஆர் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இதை யூஸ் பண்ண. இது எல்லாமே வந்து நமக்கு ரெடியூசிங் ஏஜென்ட் தான். அதாவது ஹைட்ரஜன் ஆட் பண்றதுக்கு ஃபேவர் ஆக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஹைட்ரஜன் ஆட் பண்றது ரிடக்ஷன். ஸோ ரிடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ற ஏஜென்ட் எல்லாமே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். இப்போ இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கு. 2 ஹைட்ரஜன் வந்து அந்த ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ணி கார்பன் கிட்டயும், மீதி இருக்க 2 ஹைட்ரஜன் வந்து நைட்ரஜன் ஆட்டம் கிட்டயும் அட்டாச் ஆகுது. ஸோ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் என்னவா இருக்கு? அமைன் குரூப் வந்துருச்சு பாருங்க. NH2 குரூப் அமைன் குரூப் வந்துருச்சு. ஸோ பிரைமரி அமைனா ஃபார்ம் ஆயிருக்கு. இதுதான் நம்மளுடைய கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரைல் குரூப் டு தி அமைன் குரூப். இன்னொரு பென்சீன் ரிங் அதாவது அரோமேட்டிக் ரிங்கை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிமிலர்லி இங்கேயும் நமக்கு ஒரு சைனைட் குரூப் இருக்கு. பென்சீன் ரிங்கோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் யூஸ் பண்றோம். எந்த இடத்துல அந்த கார்பன் நைட்ரஜன் இருக்கு, அந்த கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவில் இருக்க ட்ரிபிள் பாண்டை பிரேக் பண்ணி கார்பன் கிட்ட 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் நைட்ரஜன் கிட்ட 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் சேர்ந்து நமக்கு இப்ப இங்க ஒரு அமைன் குரூப் கிடைச்சிருக்கு. சிமிலர்லி நெக்ஸ்ட் நான் இங்க சொன்ன அதே தான். நம்ம இதை வந்து mercury or sodium யூஸ் பண்ணலாம். நான் வந்து C2H5OH plus Na சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த Na இருக்க இடத்துல mercury யூஸ் பண்ணலாம். ஆனா மெண்டியஸ் ரியாக்ஷன்ல நம்ம சோடியம் தான் யூஸ் பண்ணுவோம். சில இடங்கள்ல நம்ம சோடியமுக்கு பதிலாக mercury, Hgனா mercury அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹைட்ரஜன் சப்போர்ட்டட் பை நிக்கல். இது எல்லாமே வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் தான். இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்ல கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏஜென்ட்டை சூஸ் பண்ணி போட்டா நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். So in the second reaction la parunga R single bond carbon triple bond with N நம்ம hydrogen in the presence of nickel or mercury in the presence of ethyl alcohol use பண்ணி amine group reduce பண்ணிருக்கோம். primary amine nitrile இருந்தும் nitro groupல இருந்து primary amine மட்டுமே கிடைக்கும். அடுத்து பாருங்க methyl isocyanide இருக்கு. methyl group CH3 இருக்குல ஒரு கார்பன். so methyl எழுதி இருக்கும். ஐசோசைனைடு ஏன்னாக்கா முன்னாடி இருக்க ரியாக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பன் கிட்ட தான் R அட்டாச் ஆயிருக்கு. அதே இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கிட்ட ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கிறத ஐசோசைனைடு அப்படின்னு சொல்லுவோம். மற்றபடி சிமிலர் ரியாக்ஷன் சிமிலர் கேட்டலிஸ்ட் தான் அதே மாதிரி தான் ரெடியூஸ் ஆகுது. எந்த இடத்துல கார்பன் இருக்கோ அங்க நமக்கு 3 ஹைட்ரஜன். ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஃபில் ஆகணும் இல்லையா? கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ அந்த 4 ஹைட்ரஜன்ல ஏற்கனவே நைட்ரஜன் கிட்ட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல கார்பன் கிட்ட ஒரு பாண்ட் இருக்கணும். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல கார்பன் கிட்ட ஒரு பாண்ட் இருக்கணும். ஸோ நைட்ரஜனை சுத்தி 3 பாண்ட் தான் எடுக்க முடியும். ஸோ அது இன்னொரு பாண்டோட ஹைட்ரஜனை பாண்ட் பண்ணிக்குது. வேற கார்பன் கிட்ட இன்னும் நம்ம 3 ஹைட்ரஜன் ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணி டை மித்தைல் அமைன். இங்க இருக்கிற ப்ராடக்ட் வந்து செகண்டரி அமைன். இங்க நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் பிரைமரி அமைன், நைட்ரைல் காம்பவுண்ட் செகண்டரி அமைனும் தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. டைமித்தைல் அமைன் நீங்க பாருங்க நைட்ரஜன் கிட்ட 2 பக்கம் இருக்கிறது மித்தைல் குரூப், ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய செகண்டரி அமைன். நெக்ஸ்ட் Hoffmann degradation reaction, very important reaction. இந்த ரியாக்ஷன்ல என்னன்னா அமைட புரோமைன் கூட ட்ரீட் பண்ணும். அமைட புரோமைன் கூட ட்ரீட் பண்ணும் in the presence of aqueous ethanolic solution of KOH, potassium hydroxide யூஸ் பண்ணலாம், இல்ல sodium hydroxide any base நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து aqueous ஆகவும் இருக்கலாம், இல்ல ethanolic solution ஆகவும் இருக்கலாம். So primary amine will be formed with 1 carbon atom less than the primary amine. நம்ம எந்த ரியாக்டன்ட்டை எடுத்திருக்கோமோ அதுல எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கோ அதை விட கம்மியா ஒரு கார்பன் ஆட்டம் கம்மியா நமக்கு ஒரு அமைன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா நமக்கு இங்க வந்து கார்பன் சோடியம் கார்பனேட் வந்து வெளில போகும். நம்ம வந்து either KOH யூஸ் பண்ணலாம் இல்ல NaOH யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, அசிட்டமைட் கூட புரோமைன் யூஸ் பண்ணியிருக்கேன் வித் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணியிருக்கேன். 4 times on eating நமக்கு மித்தைல் அமைன். இங்க எத்தனை இருக்கு? அசிட்டமைட்ல 2 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ அது கம்மியா ஒரு கார்பன் ஆட்டம் கூட மித்தைல் அமைனும் NaBr 4 NaOHல 2 NaBr கூட பாண்ட் பண்ணி 2 NaBr, மீதி இருக்க 2 சோடியம் ஆட்டம்ஸ் வந்து Na2CO3 சோடியம் கார்பனேட்டா ஃபார்ம் ஆயிட்டு வாட்டர் மாலிக்யூலை ரிலீஸ் பண்ணிருக்கு. ஸோ இதுதான் இதோட ரியாக்ஷன். அதாவது Hoffmann degradation ரியாக்ஷன்ல அமைடோட புரோமைனையும் ஏதோ ஒரு ஆல்கஹாலிக் இல்ல aqueous சொல்யூஷன் ஆஃப் either KOH இல்லைன்னா NaOH ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று ஆட் பண்ணோம்னா ஒரு கார்பன் ஆட்டம் லெஸ் தேன் த பிரைமரி பேரண்ட் அமைடை விட ஒரு கார்பன் ஆட்டம் லெஸ் தேனா நமக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். செகண்ட் எக்ஸாம்பிளையும் பாருங்க, ப்ரோப்பன் அமைட். ப்ரோப்பன் அமைட்ல 3 கார்பன் இருக்கு. அதே
ப்ராடக்ட் சைட்ல பாருங்க இத்தனை அமைன் 2 கார்பன் ஆட்டம். இதுதான் முக்கியமான ஒரு 1 கார்பன் ஆட்டம் less than in the presence of bromine and aqueous or ethanolic solution of KOH or NaOH. Similar reaction that 2 molecules of water molecule, 1 molecule of Na2CO3 and 2 molecules of sodium bromide plus நம்மளுடைய மேஜர் ப்ராடக்ட் தான் மாறுமே தவிர மீதி எல்லா ரியாக்டன்ட்டும் சேம் தான். சோடியம் கார்பனேட் வரும், பொட்டாசியம் யூஸ் பண்ணியிருந்தோம்னா பொட்டாசியம் பைகார்பனேட் வந்திருக்கும், வாட்டர் மாலிக்யூல் கம்பல்சரி வெளில வரும், இன்னொரு ஏதோ சோடியம் ஹாலைடா இல்லை பொட்டாசியம் ஹாலைடோ வெளில வரும். இதுதான் ஹாஃப்மேன் டிகிரடேஷன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் அமைட்ல இருந்து அமைட். இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஹாஃப்மேன் டிகிரடேஷன், அதுவும் அமைட்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். இங்கேயும் அமைட்ல இருந்து தான் ரெடியூஸ் பண்ண போறோம். அமைட பிரைமரி அமைன்ஸை ரெடியூஸ் பண்ணலாம் யூசிங் லித்தியம் டெட்ராஹைட்ரோ அலுமினேட் ஆர் லித்தியம் அலுமினோ ஹைட்ரைட், எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெடியூசிங் ஏஜென்ட்னாலே மேக்ஸிமம் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். இன் ட்ரை ஈத்தர், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ட்ரை ஈத்தர் அண்ட் ரூம் டெம்பரேச்சர்ல நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். எக்ஸாம்பிள் இங்க வந்து CH3 C double bond O NH2 இருக்கு. இங்க இருக்கு இல்லையா C double bond O பக்கத்துல ஒரு அமைன் குரூப், இதுதான் நம்ம அமைடுன்னு சொல்லுவோம். IDE கீட்டோன் குரூப்பும் அமைன் குரூப்பை சேர்ந்த அமைன் குரூப் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த குரூப்பை நம்ம லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட ரியாக்ட் பண்ணும்போது சேம் கார்பன் ஆட்டம்ஸ் உடைய இத்தைல் அமைனா ரெடியூஸ் ஆகுது. பிகாஸ் இங்க ரிடக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த டபுள் பாண்ட் ஒரு ரிடக்ஷன்னா ஆக்சிஜன் ஆட்டமை ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆக்சிஜன் ஆட்டமை ரிமூவ் பண்ணி அதுக்கு ஈக்குவலண்டா 2 ஹைட்ரஜன் ஆட்டமை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஹைட்ரஜன் அட்டாச்சிங்கும் ரிடக்ஷன்னா ஆக்சிஜன் ரிமூவல்ல ரிடக்ஷன் தான். ஸோ அது ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணி நமக்கு இத்தைல் அமைன் ஃபார்ம் ஆயிருக்கு. சிமிலர்லி இங்க இன்னொரு காம்பவுண்டோட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட், இது வந்து நமக்கு டெர்ஷியரி அமைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா நைட்ரஜனை சுத்தி 3மே மித்தால் குரூப்னா டெர்ஷியரி, 2 மித்தால் குரூப் ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னா அது செகண்டரி, ஒரே ஒரு மித்தால் குரூப் மீதி 2மே வந்து ஹைட்ரஜன்னா அது பிரைமரி. இதுதான் பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி அமைன் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நைட்ரஜனை சுத்தி 3மே வந்து நமக்கு ஆல்கைல் குரூப்பா தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த டபுள் பாண்டை மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது ட்ரை இத்தைல் அமைனா நமக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான். அதாவது இந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நமக்கு 2 ஹைட்ரஜன் ஆட்டம் அட்டாச் பண்ணிருக்கோம். இந்த CH3CH2 ட்ரைஸ் N இருக்கு, இப்படின்னா என்ன நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஒன்னொன்னா அந்த நைட்ரஜனை சுத்தி 3 குரூப், அதாவது CH3CH2 குரூப்பே 3 தடவை நைட்ரஜனை சுத்தி அட்டாச் ஆயிருக்கு. இதுதான் இதுக்கான மீனிங், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. So, okay friends, இந்த செஷன்ல நம்ம preparation of amines from amide இருந்து nitro compound இருந்து nitrile compound இருந்து மூணுத்துல இருந்து எப்படி prepare பண்றதுன்னு பார்த்தோம். primary, secondary and tertiary amine என்னன்னு, எப்படி எதுல இருந்து எப்படி prepare ஆனா என்ன type of amine வரணும் பார்த்திருக்கோம். So next sessionல நம்ம allyl compound இருந்து எப்படி amine prepare பண்றதுன்னு பார்க்க போறோம். Thank you for watching. Your comments are most welcome.